ஸோ நிஃப்டி இது பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டியோடைய 15 மினிட் சார்ட் அண்ட் நம்ம இன்னைக்கான நிஃப்டி அனாலிசிஸ்க்குள்ள ஃபர்தராக மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னைக்கு காலையில் நம்ம டெலிகிராம் குரூப் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட யூடியூப் வீடியோஸில் என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருந்தோம் அப்படிங்கிறத ஒரு சின்ன கிளான்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ ஒன்ஸ் இந்த பாயிண்ட் நமக்கு டேக் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட்ஸில் அங்கேருந்து ஒரு டவுன் சைட் மட்டுமே நம்ம தாராளமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ என்னோட எக்ஸ்பெக்டேஷனும் அதுதான். நாளைக்கான மார்க்கெட்லையோ இல்லை இந்த வீக் வரப்போகிற மார்க்கெட்ஸ்லையோ இந்த வீக்கில் மேபி நாளைக்கான மார்க்கெட்ஸில் கூட இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. விச் இஸ் ஆல்மோஸ்ட் 21,670 அந்த ரீஜன் கட் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் நாளைக்கான மார்க்கெட்டில் தாராளமாக அந்த பாயிண்ட்லேருந்து புட் ஆப்ஷன் சைடில் மூமெண்ட்டமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் இந்த கிளிப்பை பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன். அந்த வீடியோஸில் நான் தெளிவாகவே சொல்லியிருப்பேன். மார்க்கெட்ஸில் நாளைக்கு நான் ஒரு டவுன் சைட் வியூ பாயிண்ட் வச்சிருக்கேன் அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன். அதுக்கான ரீசன் என்னன்னா ப்ரீவியஸ் ஹை இங்கே இருந்துச்சு அண்ட் அந்த பாயிண்ட் நமக்கு ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் கொடுத்துட்டு மார்க்கெட்ஸ் அங்கேருந்து கீழே இறங்கி எக்ஸாக்டா ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கொடுக்குற இடத்துல நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ அதை தான் நம்மளும் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். நாளைக்கான மார்க்கெட்ல சப்போஸ் இந்த ரீஜன் நமக்கு கட் ஆயிடுச்சு அப்படின்னா இமீடியட்டா நம்ம புட்ல போகலாம் அப்படிங்கிறத பிளானா இருந்துச்சு. அண்ட் நேத்திக்கான மார்க்கெட்ல நமக்கு வந்துட்டு எஃப்ஐஎஸ் அண்ட் டிஎஸ் டேட்டாவும் ஆல்மோஸ்ட் நம்ம எதிர்பார்த்த மாதிரி நெகட்டிவ் சைட்ல வந்திருந்த காரணத்தினால இதை நான் அப்டேட் பண்ணல நேத்திக்கான வீடியோஸ்ல. பட் ஸ்டில் நான் பார்த்துருந்தேன். நைட்டு ஒரு 11 மணி போல பார்த்தேன். எஃப்ஐஎஸ் அண்ட் டிஎஸ் டேட்டா நெகட்டிவ்ல வந்துருச்சு. அண்ட் நேற்று நைட் ஆல்மோஸ்ட் ஒரு 11 o'clock போல தெரிஞ்சு போயிடுச்சு மார்க்கெட் டவுன் சைடு தான் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஒரு நல்ல என்ட்ரி பார்த்து நம்ம என்ட்ரி பண்ணியிருந்தோம்னா ஆல்மோஸ்ட் இந்த ரீஜன் பிரேக் ஆனதுக்கு அப்புறம் நான் என்ட்ரி பண்ண சொல்லியிருப்பேன். ஸோ சப்போஸ் நீங்க அந்த பாயிண்ட்ல என்ட்ரி பண்ணீங்கன்னா we can make up a huge profit. ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 120 பாயிண்ட்ஸ் வரைக்கும் இன்னைக்கான மார்க்கெட்ல ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியும். அண்ட் அகைன் இவ்வளவு சொல்றேன், நான் இன்னைக்கு மார்க்கெட்ல என்ட்ரி பண்ணல. சம் பர்சனல் ஒர்க்ஸ் இருந்துச்சு, அதனால இன்னைக்கு நான் சுத்தமா மார்க்கெட்டே பார்க்க முடியல. பட் ஸ்டில் என்னோட வியூ பாயிண்ட் கரெக்டா இருந்துச்சு. மார்க்கெட் டவுன் சைட்ல எதிர்பார்த்தேன், அதே மாதிரி டவுன் சைட்ல வந்திருக்குன்னு சொல்லலாம். ஓகே ஃபைன். இப்போ நம்ம வந்துட்டு ஃபர்தரா நாளைக்கான மார்க்கெட்டோட அனாலிசிஸ்க்குள்ள மூவ் பண்ணலாம். நாளைக்கு நிஃப்டி எந்த மாதிரி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற டாபிக்குள்ள மூவ் பண்ணிடலாம். ஸோ நாளைக்கான மார்க்கெட்ஸ்குள்ள பிரைஸ் ஆக்ஷனோட அனாலிசிஸ்குள்ள மூவ் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேட்டா அனாலிசிஸ் எந்த மாதிரி வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இப்போதைக்கு நமக்கு இன்னும் எஃப்ஐஎஸ் அண்ட் டிஎஸ் டேட்டா வரல. ஸோ இப்போதைக்கு குளோபல் டேட்டாஸ் மட்டும் தான் வந்திருக்கு. ஸோ குளோபல் மார்க்கெட்ஸ் எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ எப்பவும் போல தான் நமக்கு யூஎஸ் மார்க்கெட்ஸ் ஆப்வியஸ்லி ஒரு நெகட்டிவ் சைடில் இருக்காங்க. அண்ட் யூகே மார்க்கெட்ஸ் ஆல்சோ நெகட்டிவ் சைட், பெருசா இல்லை, ஆல்மோஸ்ட் ஒரு ஃபிளாட்டா சொல்லலாம். அண்ட் ஏஷியன் மார்க்கெட்ஸும் ஒரு மாதிரி நெகட்டிவ்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க, ஒரு மாதிரி மிக்ஸ்டா இருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ ஓவராலா பார்க்கும்போது நமக்கு வந்துட்டு பெருசா ஆஹா ஓகோங்கிற அளவுக்கு அப்பர் சைடும் தெரியல, டவுன் சைடும் தெரியல. ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃபிளாட்டாக தான் இருக்காங்க. எக்ஸப்ட் யூஎஸ் மார்க்கெட்ஸ் மட்டும் கொஞ்சம் அதிகமாக அடி வாங்கியிருக்கிற மாதிரி தெரியுது. பட் அதர் தன் தட் எல்லாமே நமக்கு வந்துட்டு ஒரு மாதிரி சிம்பிளாக தான் இருக்காங்க. அண்ட் யூஎஸ் மார்க்கெட்ஸ் இன்னும் ஓப்பன் ஆகல, டெரிவேட்டிவ்ஸ் தான் ஆகிட்டு இருக்கு. ஸோ டெரிவேட்டிவ்ஸை பார்த்து தான் சொல்லி ஆகணும். ஸோ அதை வச்சு தான் நான் சொல்றேன். ஸோ ஓவராலாக பார்க்கணும் நமக்கு இப்போதைக்கு ஒரு ஃபிளாட் டு டவுன் சைடு ஓப்பனிங் இருக்கு. பட் நைட்டு யூஎஸ் மார்க்கெட்ஸ் ஓப்பன் ஆகல. ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் தான் நமக்கு கிளியர் அண்ட் கட்டான ஒரு வியூ பாயிண்ட் அங்கே நமக்கு தெரியும். ஸோ அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் எதா இருந்தாலும் நம்ம இந்தியன் மார்க்கெட்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்க முடியும். அண்ட் லாஸ்ட் டே, அதாவது நேத்திக்கான வீடியோஸ்ல வந்துட்டு எஃப்ஐஎஸ் அண்ட் டிஎஸ் நெகட்டிவா வந்திருக்கு. அண்ட் பார்ப்போம் இன்னைக்கான மார்க்கெட்ல இது கண்டினியூ ஆச்சுன்னா மேபி நமக்கு நாளைக்கான மார்க்கெட்ல ஒரு டவுன் சைட் மட்டும் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் ஸ்டில் நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணிக்கிற டைம்ல வந்துச்சுன்னா நம்மளோட டெலிகிராம் குரூப்ல வில் ட்ரை, நான் என்னால முடிஞ்சிச்சுன்னா நான் அப்லோட் பண்ணி விடுறேன். ஓகே ஃபைன். இப்போ நம்ம வந்துட்டு ஃபர்தரா நிஃப்டியோட பிரைஸ் ஆக்ஷனோட அனாலிசிஸ்க்குள்ள மூவ் பண்ணிடலாம். அண்ட் அஸ் சேட் பிஃபோர் இந்த பாயிண்ட்ல நமக்கு வந்துட்டு ஒரு கன்சால்டேஷன் முடிஞ்சிருச்சு. ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் கொடுத்துட்டு மார்க்கெட்ஸ் அங்கேருந்து டவுன் சைட்ல வந்துட்டு இருந்தாங்க. அண்ட் எக்ஸாக்டா திருப்பி அங்கேருந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்காக எக்ஸாக்டா அந்த கன்சால்டேஷன் ஃபேஸஸ்க்குள்ள தான் மூவ்மெண்ட்டம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கான மார்க்கெட் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், எக்ஸாக்ட்லி இந்த ட்ரெண்டிங் ரேஞ்சுக்கு வந்துட்டு ஒரு 50% ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ எக்ஸாக்ட்லி நான் ஃபிபனாச்சி வச்சு பார்த்தோன்னா உங்களுக்கு கரெக்டாக தெரியும் நினைக்கிறேன். ஸோ இந்த ட்ரெண்டிங் ரேஞ்சுக்கு அழகா 50% ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துட்டு மார்க்கெட்ஸ் அங்கேருந்து கீழே வந்தாங்க. ஸோ நாளைக்கான மார்க்கெட்ல என்னுடைய அசம்ஷன் என்ன அப்படின்னா, மார்க்கெட்ஸ் வந்து இந்த லைனுக்கு கீழே இருந்தாங்கன்னா, அதாவது இந்த கன்சால்டேஷன் ஃபேஸஸ்க்கு கீழே இருந்தாங்க அப்படின்னா மார்க்கெட்ஸ்ல ஸ்டில் நான் ஒரு டவுன் சைட் மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஆல்சோ இதுக்கு மேலே போயிட்டாங்கன்னா அது ஒரு ரிவர்சலா மாறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ ஃபர்தரா மார்க்கெட்ஸ் மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இப்போதைக்கு நாளைக்கான மார்க்கெட்ல என்ன பொறுத்த வரைக்கும் குரூஷியல் பாயிண்ட்னு கேட்டீங்கன்னா 21,670 சொல்லியிருப்பேன். ஸோ 21,670க்கு கீழே வந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து புட் ஆப்ஷன் சைட்ல போகலாம். இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிறப்ப நம்ம கால் ஆப்ஷன் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் நாளைக்கான மார்க்கெட்ல பிளானா இருக்கும். அண்ட் மோர் ஆர் லெஸ்லி ஒரு டவுன் சைட் மட்டும் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எஸ் ஆப்வியஸ்லி எக்ஸ்பெக்ட் பண்றேன். பட் ஸ்டில் நமக்கு எஃப்ஐஎஸ் அண்ட் டிஎஸ் டேட்டா வந்ததுக்கு அப்புறம் தான் எதா இருந்தாலும் கன்ஃபர்மேஷனா சொல்ல முடியும். பட் ஸ்டில் என்னோட வியூ பாயிண்ட், ஓவரால் வியூ பாயிண்ட்ங்கிறது டவுன் சைட்ல இருந்தாலும் கூட எஃப்ஐஎஸ் அண்ட் டிஎஸ் டேட்டா எந்த மாதிரி வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். அது பார்த்துட்டு தான் நம்மளால எதாவது கிளியரிங் சொல்ல முடியும். ஸோ இப்போதைக்கு குரூஷியல் பாயிண்ட்ங்கிறது 21,670. அதுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணாங்கன்னா நீங்க கால்ல போகலாம். அது கீழே சஸ்டெயின் பண்றப்ப நம்ம புட் ஆப்ஷன் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். அண்ட் தென் கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்மோஸ்ட் வந்துட்டு இந்த ரீஜன் கிட்ட ஒரு கேப் இருக்கு. ஸோ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், எக்ஸாக்ட்லி இந்த பாயிண்ட் கிட்ட ஒரு கேப் இருக்கு. ஸோ இந்த கேப்பை ஃபில் பண்றதுக்காகவும் மார்க்கெட்ஸ் அகைன் கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இப்போதைக்கு இந்த ரீஜன் கட் ஆச்சுன்னா நமக்கு மேபி இப்போ நான் சொல்லியிருக்க இந்த விஷயங்கள் எல்லாமே ஃபெயில் ஆகிறது சான்சஸ் இருக்கு. இந்த ரீஜன்லேருந்து மேபி இதில் ஒரு 50% ஜோன்ஸ் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸாக்ட்லா இந்த பாயிண்ட். ஸோ இதுலேருந்து இந்த ரீஜனுக்குள்ள மார்க்கெட் சஸ்டெயின் ஆகிற வரைக்கும் மார்க்கெட்ஸ் கீழே வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஒன்ஸ் இந்த ரீஜன் நமக்கு கட் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணிட்டாங்கன்னா, அதாவது இந்த உள்ள இன்டரா ஒரு ஜோன் போட்டிருக்கு இல்லைங்களா, இந்த ஜோன்ஸுக்கு மேலே நமக்கு
கிளியரிங்கான ஒரு க்ளோசிங் வச்சுட்டாங்கன்னா அதுக்கு மேல நம்மளால எதுவும் பண்ண முடியாது. மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஆயிடுச்சுன்னு நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ இதுக்கு கீழே இருக்கிறப்ப நம்ம வந்து ஒரு டவுன் சைடு மட்டுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப் டு இந்த ரீஜன் வரைக்கும். ஸோ இதுதான் நாளைக்கான மார்க்கெட்ல என்னுடைய ஓவரால் அனாலிசிஸா இருக்கும் பிரைஸ் ஆக்ஷன் பேசிஸ்ல. சிம்பிளா சொல்லணும்னா நாளைக்கான மார்க்கெட்ல இந்த ஜோன்ஸை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. மேல நான் போட்டிருக்கிற இந்த செகண்டரி ஜோன்ஸை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சின்ன ஜோன்ஸ் ஆல்மோஸ்ட் 21,720 இருந்து 21,670 வரைக்கும் இருக்காங்க. ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 30 பாயிண்ட் ஜோன்ஸ். ஸோ சாரி 50 பாயிண்ட் ஜோன்ஸ். ஸோ இந்த 50 பாயிண்ட் ஜோன்ஸ்க்கு மேல சஸ்டெயின் ஆகிறப்ப நீங்க கால்லையும் அது கீழே சஸ்டெயின் ஆகிறப்ப நீங்க புட் ஆப்ஷன் சைட்லையும் ஃபோக்கஸ் பண்றது தப்பு கிடையாது. தென் கீழே ஒரு கேப்பிங் பாயிண்ட் இருக்கு. ஸோ அதையுமே நீங்க நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இவ்வளவுதான் இந்த நிஃப்டியோட அனாலிசிஸ். ஸோ இதை தாண்டி எதுவும் பெருசா பேசுறதுக்கு இல்லை. நம்ம பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ்க்குள்ள மூவ் பண்ணிடலாம். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ஒரு க்ரூஷியல் பாயிண்ட் நின்றுட்டு இருக்காங்க. எக்ஸாக்ட்லி பாத்தீங்கன்னா இந்த ரீஜன். ஸோ பிகாஸ் இதுக்கு ப்ரீவியஸ் பாயிண்ட்ல இந்த ரீஜன்ல ஒரு நல்ல டைட்டான கன்சாலிடேஷன் அண்ட் அதுக்கப்புறம் ஒரு ட்ரெண்டிங் இருந்துச்சு. அண்ட் அதுக்கு ப்ரீவியஸா பாத்தீங்கன்னா 2 தடவையும் இந்த பாயிண்ட்ல சப்போர்ட் எடுத்திருக்காங்க. ஸோ இப்போதைக்கு பாத்தீங்கன்னா இந்த கன்சாலிடேஷன் தான் இந்த ட்ரெண்டிங்க்கு வந்துட்டு ஒரு பேஸாவே இருந்திருக்கு. அகைன் இந்த ட்ரெண்ட் ஃபுல் ஸ்விங் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்து இந்த இடத்துல ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஆகி மார்க்கெட் கீழே வந்துகிட்டு இருக்காங்க. அகைன் திருப்பி இந்த பர்டிகுலர் கன்சாலிடேஷன் டைட்டான கன்சாலிடேஷன் ஜோன்ஸ்குள்ள வராங்க. ஸோ இந்த பாயிண்ட் ஒரு பேஸ் ஆக்ட் ஆகிருக்கு இதுக்கு ப்ரீவியஸா. ஸோ அகைன் மார்க்கெட்ஸ் இங்கே கன்சாலிடேட் ஆகிட்டு இதுக்கப்புறம் மேலே போகலாமா இல்லை கீழே போகலாமாங்கிற டிசிஷன் எடுப்பாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவா இருக்கு. ஸோ அதனால நாளைக்கான மார்க்கெட்ல இந்த கன்சாலிடேஷன் ஜோன்ஸோட ஹை அண்ட் லோஸை மார்க் பண்ணிக்கோங்க. விச் இஸ் ஆல்மோஸ்ட் 47,760 or 770. அதே மாதிரி இந்த கன்சாலிடேஷனோட லோவஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 47,660. ஸோ இந்த 2 ரீஜனை மார்க் பண்ணிக்கோங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 100 பாயிண்ட் ஜோன்ஸ் தான். நான் அதை ஒத்துக்கிறேன், 100 பாயிண்ட்ங்கிறது அதிகம் தான். பட் ஸ்டில் நமக்கு இப்போதைக்கு வேற வழி இல்லை. ஸோ இந்த 2 பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கோங்க. இதுல இருந்து மேலே திரும்பினாங்கன்னா we can expect an upper side momentum, or else இதுக்கு கீழே சஸ்டெயின் ஆகிறப்ப நம்ம புட் ஆப்ஷன் சைடுல மொமெண்டம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப் டு நெக்ஸ்ட் சப்போர்ட் ஆன இந்த பாயிண்ட் வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் நாளைக்கான மார்க்கெட்ல என்னோட அனாலிசிஸா இருக்கும் ஆன் பேங்க் நிஃப்டி. ஸோ நிஃப்டி நம்ம முன்னாடியே பார்த்தாச்சு. ஸோ இது 2 பேஸ் பண்ணி தான் நாளைக்கான மார்க்கெட்ல மொமெண்டம் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. அண்ட் தென் நாளைக்கான மார்க்கெட்ல நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்ஸ் நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். நேத்திக்கான வீடியோஸ்ல நான் ஆக்சுவலி மென்ஷன் பண்ணல. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஏன் மென்ஷன் பண்ணலன்ட்டு பர்சனல் மெசேஜஸ்ல. ஸோ ஹோப்ஃபுல்லி இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மேக் ஷூர் லைக் திஸ் வீடியோ அண்ட் ஆல்சோ ஷேர் திஸ் வீடியோ வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். உங்களை அடுத்த வீடியோ பார்க்குறேன். திஸ் இஸ் கரண் சைனிங் ஆஃப் ஃப்ரம் மாஸ்டர் ட்ரேட்ஸ்.